ஓம் சாந்தி. ஜூன் 25, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு புதிய உலகிற்காக ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஆகவே இப்பழைய உலகம் நிச்சயமாக அழியப் போகிறது. கேள்வி: பேறுகள் எதையும் தராத எந்த சிறந்த பழக்கத்தை மனிதர்கள் கொண்டுள்ளனர்? பதில்: ஏதாவது நிகழும் பொழுது மாத்திரமே கடவுளை நினைவு செய்யும் பழக்கம் மனிதர்களிடம் உள்ளது. அதன் பின்னர் அவர்கள் ஓ கடவுளே என கூறுகிறார்கள். அவர்கள் ஒரு நீள்கோள உருவத்தை சிந்திக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவரை உண்மையாக இனம் கண்டு கொள்ளாததால் அவர்களுக்கு பேறு எதுவும் கிடைப்பதில்லை. பின்னர் அவர் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் கொடுப்பதாகவும் அனைத்தையும் அவரே கொடுப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இப்படி கூறுவதில்லை. ஓம் சாந்தி. தந்தை படைப்பவர் எனவும் அழைக்கப்படுகின்றார். எதை படைப்பவர்? அவரே புதிய உலகை படைப்பவராவார். அந்த புதிய உலகம் சந்தோஷதாமமாகிய சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. மக்கள் இந்த பெயர்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு புரிந்துணர்வு இல்லை. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓர் ஆலயத்தையும் சுக்தாம் சந்தோஷதாமம் என அழைக்கிறார்கள். எவ்வாறாயினும் அது ஒரு சிறிய ஆலயமாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் உலக அதிபதியாக இருந்தார். அது ஓர் எல்லையற்ற அதிபதியாக இருந்தவரை அவர்கள் ஓர் எல்லைக்கு உட்பட்ட அதிபதி ஆகிவிட்டதை போன்று உள்ளது. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறிய ஆலயத்தை சந்தோஷதாமம் என அழைக்கிறார்கள். அவர் உலக அதிபதியாக இருந்தார் என்பதும் அவர் பாரதத்தில் வசித்தார் என்பதும் அவர்கள் புத்தியில் புகுவதில்லை. நீங்களும் முன்னர் எதையும் அறிந்திருக்கவில்லை. தந்தை அனைத்தையும் அறிவார். அவர் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை அறிவார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இதை புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் யார் என உலகிலுள்ள எவருக்கும் தெரியாது. சிவனே அதிமேலான கடவுள் ஆவார். அச்சா, பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்தார்? அவரும் ஒரு மனிதரே ஆவார். நிச்சயமாக பிரஜாபிதா பிரம்மா இங்கேயே இருக்க வேண்டும். இங்கே அவர் மூலமாகவே பிராமணர்கள் உருவாக்கப்பட வேண்டும். பிரஜாபிதா மக்களின் தந்தை என்றால் குழந்தைகளை வாய் மூலமாக தத்தெடுத்தப்பவர் என்று அர்த்தம். நீங்கள் வாய்வழி தோன்றல்களாகிய குழந்தைகள் ஆவீர்கள். தந்தை எவ்வாறு பிரம்மாவை தனக்குரியவராக்கி வாய்வழி தோன்றல் குழந்தைகளாகிய உங்களை அவர் மூலம் படைத்தார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் பிரம்மாவில் பிரவேசித்து இவர் என்னுடைய குழந்தை என்று கூறினார். அவர் எவ்வாறு அவருக்கு பிரம்மா என பெயரிட்டார் என நீங்கள் அறிவீர்கள். அவர் எவ்வாறு படைக்கப்பட்டார் என்பது வேறு எவருக்கும் தெரியாது. பரம்பிதா பரமாத்மா அதிமேலானவராக இருப்பதை பற்றிய புகழை அவர்கள் பாடுகிறார்கள். எவ்வாறாயினும் தந்தையே அதிமேலானவர் என்பது எவருடைய புத்தியிலும் புகுவதில்லை. அவரே ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவரினதும் தந்தையாவார். அவருடைய ரூபமும் ஒளிப்புள்ளியாகும். அவரிடம் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய ஞானம் உள்ளது. இப்பொழுதே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். முன்னர் உங்களிடம் இந்த ஞானம் எதுவும் இருக்கவில்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் பற்றி மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி எவருக்குமே எதுவும் தெரியாது. ஆகவே நீங்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். இப்பொழுது நீங்கள் விவேகிகள் ஆகி உள்ளீர்கள். தந்தையே ஞானக்கடல் என நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே அவரால் இந்த ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு கற்பிக்க முடிகின்றது. இந்த ராஜயோகம் சத்யுகத்து புதிய உலகிற்கானதாகும். ஆகவே நிச்சயமாக இந்த பழைய உலகம் அழிக்கப்பட வேண்டும். அதற்காகவே இந்த மகாபாரத யுத்தம் உள்ளது. அரை கல்பமாக நீங்கள் பக்தி மார்க்கத்து சமய நூல்களை கற்று வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தந்தை கூறுவதை நேரடியாக கேட்கின்றீர்கள். தந்தை அமர்ந்திருந்து சமய நூல்களை உரத்து வாசிப்பதில்லை. மந்திரங்களை ஓதுவது, தவம் செய்வது, சமய நூல்களை கற்பது அனைத்தும் பக்தி ஆகும்.
பக்தர்கள் தங்கள் பக்தியின் பலனை வேண்டுகிறார்கள். ஏனெனில் கடவுளை சந்திக்கவே அவர்கள் அந்த முயற்சியை செய்கிறார்கள். எவ்வாறாயினும் இந்த ஞானத்தின் மூலமாக மாத்திரமே சத்கதி இருக்க முடியும். இந்த ஞானமும் பக்தியும் ஒரே சமயத்தில் தொடர முடியாது. இப்பொழுது பக்தியின் ராஜ்யமாகும். அனைவரும் பக்தர்கள் ஆவார்கள். நிச்சயமாக அனைவருடைய வாயிலிருந்தும் ஓ தந்தையாகிய கடவுளே என்பது வெளிப்படுகிறது. தான் ஒரு சின்னஞ்சிறிய புள்ளி என்ற தனது அறிமுகத்தை தந்தை உங்களுக்கு கொடுத்துள்ளார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நான் மாத்திரமே ஞானக்கடல் என அழைக்கப்படுகின்றேன். புள்ளியான எண்ணில் எந்த ஞானம் முழுவதும் அமிழ்ந்துள்ளது. இந்த ஞானம் ஆத்மாவில் உள்ளது. அவர் பரமாத்மாவாகிய பரமதந்தை என அழைக்கப்படுகின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவரே பரமாத்மா, அதாவது அவரே அதிமேலானவர் என்பது அதன் அர்த்தமாகும். தூய்மையாக்குபவராகிய தந்தை மாத்திரமே பரம் என்று அழைக்கப்படுகின்றார். மக்கள் ஓ கடவுளே என கூறும் பொழுது அவர்கள் நீள்கோள வடிவமான சிவலிங்கத்தை நினைவு செய்கிறார்கள். அதுவும் மிக சரியாக நினைவு செய்யப்பட வேண்டும். அது அவர்கள் கடவுளை நினைவு செய்யும் பழக்கத்தை உருவாக்கி கொண்டுள்ளதை போன்றுள்ளது. கடவுள் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் கொடுக்கின்றார் என அவர்கள் கூறுகிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இதை கூறுவதில்லை. தந்தை சந்தோஷத்தை அருள்பவர் என நீங்கள் அறிவீர்கள். சந்தோஷதாமம் சத்திய யுகத்திலேயே இருந்தது. அங்கே துன்பத்தின் சுவடே இருக்கவில்லை. இந்த கலியுகத்தில் துன்பம் மாத்திரமே உள்ளது. இங்கே சந்தோஷத்தின் சுவடே கிடையாது. அதி மேலான கடவுளே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாவார். தாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என அவர்கள் கூறினாலும் ஆத்மாக்களின் தந்தையை பற்றி அவர்களில் எவரும் அறிய மாட்டார்கள். அனைவரும் நிச்சயமாக ஒரே தந்தையின் குழந்தைகள் ஆவார்கள். பின்னர் சிலர் அவர் சர்வ வியாபி என்றும் அவர் உங்களிலும் இருக்கின்றார் என்னிலும் இருக்கின்றார் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் ஓர் ஆத்மா, அது உங்கள் ஷரீரமாகும். ஆகவே எவ்வாறு அங்கே மூன்றாவது விஷயம் இருக்க முடியும்? ஓர் ஆத்மாவை பரமாத்மா என்று அழைக்க முடியாது. ஓர் உயிர் வாழும் ஆத்மா ஜீவாத்மா என கூறப்படுகிறது. உயிர் வாழும் பரமாத்மா என கூறப்படுவதில்லை. அவ்வாறாயின் எவ்வாறு பரமாத்மா சர்வ வியாபியாக இருக்க முடியும்? தந்தை சர்வ வியாபியாக இருந்திருப்பின் அது தந்தைத்துவமாகும். ஒரு தந்தை தனது ஆஸ்தியை ஒரு தந்தையிடமிருந்து பெறுவதில்லை. குழந்தைகளே தங்கள் தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றார்கள். எவ்வாறு அனைவரும் தந்தையாக இருக்க முடியும்? அத்தகையதோர் சிறிய விஷயம் கூட எவராலும் புரிந்து கொள்ளப்படுவதில்லை. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, 5000 வருடங்களுக்கு முன்னர் நான் உங்களை மிகவும் விவேகிகளாக்கினேன். நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் விவேகிகளாகவும் ஆக்கப்பட்டீர்கள். உங்களை விடவும் விவேகிகளாக வேறு எவரும் இருந்திருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் பெறுகின்ற புரிந்துணர்வு அங்கே இருக்க முடியாது. நீங்கள் மீண்டும் ஒரு முறை வீழ்வீர்கள் என்பதை அங்கு நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் அதை பற்றி அறிந்திருப்பின் அதே சந்தோஷத்தை நீங்கள் அனுபவம் செய்ய மாட்டீர்கள். இந்த ஞானம் பின்னர் மறைந்துவிடும். இந்த நாடகத்தின் ஞானம் இப்பொழுது மாத்திரமே உங்கள் புத்தியில் உள்ளது. பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டுமே அதற்கான ஓர் உரிமை உள்ளது. நீங்கள் இப்பொழுது பிராமண குலத்திற்கு உரியவர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. பிராமணர்களாகிய உங்களுடன் மட்டுமே தந்தை இந்த ஞானத்தை பேசுகின்றார். பின்னர் பிராமணர்களாகிய நீங்கள் அதை மற்ற அனைவருக்கும் கூறுகின்றீர்கள். கடவுள் வந்து ஸ்வர்க்கத்தை ஸ்தாபித்தார் என்பது நினைவு கூறப்படுகிறது. அவர் வந்து ராஜயோகத்தை கற்பித்தார். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் என பாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுந்தத்தின் அதிபதியாக இருந்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர் உலக அதிபதியாகவும் இருந்தார் என்பது அவர்களுடைய புத்தியில் புகுவதில்லை. அது அவருடைய ராஜ்யமாக இருந்தபோது
வேறு சமயங்கள் இருக்கவில்லை. அவருடைய ராஜ்யம் உலகம் முழுவதும் இருந்தது. அது யமுனை நதிக்கரையில் இருந்தது. உங்களுக்கு இவை அனைத்தையும் விளங்கப்படுத்தி கொண்டிருப்பவர் யார்? கடவுள் பேசுகின்றார். வேதங்களையும் சமய நூல்களையும் உரைப்பவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள். இங்கு கடவுளே உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது மனிதர்கள் அனைவரிலும் அதி மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சாந்திதாம வாசிகள் ஆகின்றீர்கள் என்பதும், பின்னர் நீங்கள் கீழே வந்து 21 பிறவிகளுக்கான உங்கள் வெகுமதியை அனுபவம் செய்வீர்கள் என்பதும் உங்கள் புத்தியில் உள்ளது. உங்கள் எல்லையற்ற பாபாவான சிவ் பாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதில் குழந்தைகளாகிய உங்களுக்குள் சந்தோஷம் பொங்கி எழ வேண்டும். அவர் ஞானக்கடலாவார். அவர் உலகின் ஆரம்பம் மத்தியமும் இறுதியை அறிந்தவர். அத்தகைய பாபா எங்களுக்காக வந்துள்ளதால் உங்களுக்குள் சந்தோஷம் பொங்கி எழ வேண்டும். பாபா, நான் உங்களை என்னுடைய வாரிசாக ஆக்கியுள்ளேன் என நீங்கள் பாபாவுக்கு கூறும் பொழுது தந்தை அத்தகைய குழந்தைகளிடம் தன்னையே அர்ப்பணிக்கின்றார். பின்னர் குழந்தைகளாகி நீங்கள் கூறுகிறீர்கள், கடவுளே, நீங்கள் வரும்பொழுது நான் என்னை உங்களிடம் அர்ப்பணிப்பேன். நான் உங்களை என்னுடைய குழந்தையாக்குவேன். இவர் தனது குழந்தைகளையே தன் வாரிசுகளாக ஆக்குகின்றார். நீங்கள் எவ்வாறு தந்தையை உங்கள் வாரிசாக்குவீர்கள்? இதுவும் மிகவும் ஆழமானதோர் விஷயமாகும். உங்களிடமுள்ள அனைத்தையும் பரிமாற்றம் செய்வது உங்கள் புத்திக்குரிய பணியாகும். ஏழை மக்கள் மிக விரைவில் அனைத்தையும் பரிமாற்றம் செய்கிறார்கள். இந்த ஞானத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளாத வரை இதை செல்வந்தர்களால் அரிதாகவே செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அளவு தைரியம் இருப்பதில்லை. ஏழைகள் மிக விரைவாகவே கூறுகின்றனர், பாபா, நான் உங்களை மாத்திரமே என்னுடைய வாரிசாக்குவேன். என்னிடம் என்ன உள்ளது? அவரை உங்கள் வாரிசாக ஆக்கியதும் உங்கள் சொந்த வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் சம்பாதிக்கவும் வேண்டும். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக வாழுங்கள். இதை செய்வதற்கு அவர் உங்களுக்கு பல வழிகளை கொடுக்கின்றார். உங்களில் எவராவது பணத்தை பாவ செயல்களில் செலவழிக்கின்றீர்களா என தந்தை அவதரிக்கின்றார். உங்கள் பணத்தை மனிதர்களை புண்ணிய ஆத்மாக்கள் ஆக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களா? நீங்கள் ஒழுங்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்களா? அவர் இவை அனைத்தையும் பரிசோதித்து பின்னர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். கடவுளின் பெயரில் தானம் கொடுப்பதற்கென இவரும் தனது வியாபாரத்திலிருந்து ஒரு பங்கை ஒதுக்குவது வழக்கம். அது மறைமுகமானது. தந்தை இப்பொழுது நேரடியாக வந்துள்ளார். தமது தற்போதைய பிறவியில் செய்யும் அனைத்திற்குமான பலனை கடவுள் தங்கள் மறு பிறவியில் தங்களுக்கு கொடுப்பார் என மக்கள் நம்புகிறார்கள். ஒருவர் ஏழையாகவும் சந்தோஷமற்றும் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய முன்னைய பிறவியில் அத்தகைய செயல்களை செய்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறார். ஒருவர் நற்செயல்களை புரிந்திருந்தால் அவர் சந்தோஷமாக இருக்கின்றார். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கர்ம தத்துவத்தை விளங்கப்படுத்துகின்றார். ராவண ராஜ்யத்தில் உங்கள் செயல்கள் அனைத்தும் பாவம் நிறைந்தவையாகவே உள்ளன. சத்திய திரேதா யுகங்களில் ராவணன் இருப்பதில்லை. ஆகவே அங்கே உங்கள் செயல்கள் அனைத்தும் பாவம் நிறைந்தவையாக இருக்காது. இங்கே நீங்கள் நற்செயல்களை செய்யும் பொழுது தற்காலிக சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் அது தற்காலிக சந்தோஷம் ஆதலால் ஏதாவது ஒரு நோய் அல்லது சிக்கல் இருக்கவே செய்கிறது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது இது ராவண ராஜ்யம் அழியப் போகிறது. சிவ் பாபா ராம ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வாறு இந்த சக்கரம் சுழல்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாரதம் மீண்டும் ஒருமுறை ஏழையாகின்றது. 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாகியது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் ஆரம்பித்து அவர்களின் வம்சமே முதலில் இருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் ஓர் இளவரசராக இருந்தார். பின்னர் அவர் திருமணம் செய்த போது அரசராக முடிசூட்டப்பட்டு ஸ்ரீ நாராயணர் என பெயரிடப்பட்டார்.
இந்த நேரத்திலேயே நீங்கள் இதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆகவே நீங்கள் வியப்படைகின்றீர்கள். பாபா, நீங்கள் எங்களுக்கு படைப்பினதும் முழு ஞானத்தையும் கூறுகின்றீர்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் கற்பித்தல்கள் மிகவும் மேன்மையானவை. நான் உங்களிடம் என்னை அர்ப்பணிக்கின்றேன். நான் எவரையும் அன்றி ஒரு தந்தையையே நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் இறுதி வரை கற்க வேண்டும். ஆகவே நீங்கள் நிச்சயமாக ஆசிரியரையும் நினைவு செய்ய வேண்டும். ஒரு பாடசாலையில் அவர்கள் தங்கள் ஆசிரியரை நினைவு செய்கிறார்கள் இல்லையா? அந்த பாடசாலைகளில் பல ஆசிரியர்கள் உள்ளார்கள். ஒவ்வொரு வகுப்பிற்கும் அவர்களுக்கு வெவ்வேறு ஆசிரியர்கள் உள்ளார்கள். இங்கே ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே உள்ளார். அவர் மிகவும் அன்பானவர். தந்தையும் அன்பானவர், ஆசிரியரும் அன்பானவர். முன்னர் பக்தி மார்க்கத்தில் அவர்கள் குருட்டு நம்பிக்கையுடன் நினைவு செய்யப்பட்டார். இப்பொழுது தந்தை உங்களுக்கு நேரடியாக கற்பிக்கின்றார். ஆகவே உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா, நான் உங்களை மறந்து விடுகின்றேன். ஏன் என்னுடைய புத்தி உங்களை நினைவு செய்யவில்லை என்பதை நான் அறிவேன். கடவுளே, உங்கள் வழிகளும் முறைகளும் தனித்துவமானவை என்று கூறப்பட்டுள்ளது. பாபா, முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான உங்கள் வழிமுறைகள் மிகவும் அற்புதமானவை. அத்தகையதோர் தந்தையை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். ஒரு மனைவி தன் கணவன் பற்றி புகழ் பாடுகின்றாள். அவள் கூறுகின்றாள், அவர் மிகவும் நல்லவர், அவரிடம் இன்னென்ன சொத்து உள்ளது. உள்ளே அவளிடம் அந்த சந்தோஷம் உள்ளது. அவர் கணவன்மார்களுக்கெல்லாம் கணவர் ஆவார். அவரே தந்தையருக்கெல்லாம் தந்தையாவார். நாங்கள் அவரிடமிருந்து அதிக அளவு சந்தோஷத்தை பெறுகின்றோம். மற்ற அனைவரிடமிருந்தும் நீங்கள் துன்பத்தையே பெறுகின்றீர்கள். ஆம், நீங்கள் ஓர் ஆசிரியரிடமிருந்து சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் கற்பதனால் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். உங்கள் ஓய்வு பெறும் ஸ்திதியை அடையும் பொழுது நீங்கள் ஒரு குருவை ஏற்றுக்கொள்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் ஓய்வு பெறும் ஸ்திதியில் நான் வந்துள்ளேன். இவர் தன்னுடைய ஓய்வு பெறும் ஸ்திதியில் இருக்கின்றார். நானும் எனது ஓய்வு பெறும் ஸ்திதியில் இருக்கின்றேன். என்னுடைய குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் ஓய்வு பெறும் ஸ்திதியில் இருக்கின்றீர்கள். தந்தை, ஆசிரியர், குரு மூவரும் இணைந்துள்ளார்கள். தந்தை ஆசிரியராகி பின்னர் குருவாகி எங்களை திரும்பவும் தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அந்த ஒரே ஒரு தந்தை மட்டுமே புகழப்படுகின்றார். இந்த விஷயங்கள் சமய நூல்கள் எவற்றிலும் குறிப்பிடப்படவில்லை. பாபா அனைத்தையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். இதைவிட உயர்வான ஞானமும் இல்லை. இதைவிட மேலும் ஞானத்திற்கு அவசியமும் இல்லை. இந்த முழு ஞானமும் எங்களிடம் இருக்கும் பொழுது நாங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றோம். ஆகவே வேறு ஞானத்தின் மூலம் நாங்கள் என்ன செய்வது? குழந்தைகளாகி நீங்கள் உங்கள் புத்தியில் இதை வைத்திருந்து நினைவில் இருந்தாலே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு தூய புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் யோகத்தை துண்டிப்பது மாயையின் தர்மமாகும். இந்த யோகத்திலேயே மாயை தடைகளை உருவாக்குகின்றாள். நீங்கள் அவரை மறந்து விடுகின்றீர்கள். மாயையின் பல புயல்களும் வருகின்றன. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவரே அனைவரிலும் முன்னணியில் உள்ளார். ஆகவே இவரே அனைத்தையும் முதலில் அனுபவம் செய்கின்றார். முதலில் எனக்கு இப்புயல்கள் வந்தாலே என்னால் உங்கள் அனைவருக்கும் பின்னர் அவை பற்றி விளங்கப்படுத்த முடியும். மாயையின் இந்த புயல்கள் வரவே செய்யும். அவை பாபாவிடம் வருகின்றன. அத்துடன் அவை உங்களிடமும் வரும். மாயையின் புயல்கள் எதுவும் இல்லாமலும் உங்கள் யோகம் நிலையானதாகவும் இருந்திருந்தால் நீங்கள் உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடைந்திருப்பீர்கள். அந்த நிலையில் உங்களால் இங்கிருக்க முடியாது. நீங்கள் அனைவரும் உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடையும் பொழுது அனைவரும் வீடு திரும்புவார்கள். சிவனின் திருமண ஊர்வலம் நினைவு கூறப்பட்டுள்ளது. சிவ் பாபா வரும்பொழுது மட்டுமே ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவராலும் வீடு திரும்ப முடியும்.
அனைவரையும் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்லவே சிவ் பாபா வருகின்றார். சத்யுகத்தில் அந்த அளவு ஆத்மாக்கள் இருக்க மாட்டார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சிவ் பாபாவை உங்கள் வாரிசு ஆக்கி உங்களிடமுள்ள அனைத்தையும் பரிமாற்றம் செய்யுங்கள். அவரை உங்கள் வாரிசாக ஆக்கிவிடுவதுடன் நீங்கள் உங்கள் ஜீவனோபாயத்திற்காக சம்பாதிக்கவும் வேண்டும். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக வாழுங்கள். உங்கள் பணத்தை பாவ செயல்கள் எதற்கும் பயன்படுத்தாதீர்கள். 2. ஞான கடலான பாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதில் உங்களுக்குள் சந்தோஷம் பொங்கி எழ வேண்டும். ஒரு தூய புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு நினைவில் நிலைத்திருங்கள். மாயையின் புயல்களுக்கு பயப்படாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பயமற்ற அதிகார சுரூபமாகி சத்தியத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு தந்தையை வெளிப்படுத்துவீர்களாக. சத்தியமே வெளிப்படுத்தலின் அடிப்படையாகும். தந்தையை வெளிப்படுத்துவதற்காக பயமற்ற அதிகார சுரூபமாக பேசுங்கள். தயக்கத்துடன் அல்ல. பல்வேறு அபிப்பிராயங்களை கொண்டவர்கள் எங்கள் எல்லோருடைய தந்தையும் ஒரே ஒருவர் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் மட்டுமே இந்த பணியை செய்கின்றார். நாங்கள் அனைவரும் அந்த ஒரே ஒருவரின் குழந்தைகள். அவரே உண்மையான ஒரே ஒருவர் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெற்றி கொடி ஏற்றப்படும். இந்த நம்பிக்கையுடன் நீங்கள் முக்திதாமத்திற்கு திரும்பிச் செல்வீர்கள். அதன் பின்னர் நீங்கள் உங்களின் சொந்த பாகங்களை நடிப்பதற்காக கீழே வரும் பொழுது இறைவன் ஒருவரே என்ற இந்த சமஸ்காரம் வெளிப்படும். இதுவே சத்யுகத்தின் விழிப்புணர்வாகும். ஸ்லோகம். எதையாவது சகித்துக் கொள்ளுதல் என்றால் உங்களின் சொந்த சக்தி சுரூபத்தை வெளிப்படுத்துவதாகும். அவ்யக்த இஷாரா. ஆத்மா உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். எப்படி உங்களின் சரீரம் தெளிவாக புலப்படுகின்றதோ அதேபோல் உங்களின் ஆத்ம உணர்வு ரூபம் தெளிவாக புலப்பட வேண்டும். அதாவது அது அனுபவம் செய்யப்பட வேண்டும். ஆத்ம உணர்வு ரூபத்தை தவிர வேறு எதுவும் உங்களின் நெற்றியில், அதாவது உங்களின் புத்தியின் விழிப்புணர்விலும் உங்களின் பார்வையிலும் புலப்படக்கூடாது. வேறு எதுவும் உங்களின் விழிப்புணர்வில் வரக்கூடாது. இத்தகைய சதா தபஸ்வி ஆத்மா ஆகுங்கள். அப்பொழுது உங்களால் ஆத்மாக்கள் அனைவருக்காகவும் தூய நன்மை செய்யும் எண்ணங்களை கொண்டிருக்க முடியும். யாராவது அவரின் சுபாவம் மற்றும் சமஸ்காரங்களால் உங்களின் முயற்சிகளை பரீட்சிப்பதற்கு கருவியாகினாலும் எப்பொழுதும் அவர்களுக்காக நன்மை செய்கின்ற எண்ணத்தை கொண்டிருங்கள். ஓம் சாந்தி.